வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் எல்லா விஷயத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானால் ஒவ்வொரு நிமிஷமும் பயமாகவும் பதட்டமாகவும் மட்டும்தான் இருக்கும். எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அதனால் நீ பயப்படுவதனால் எதுவும் மாறாது. ஒவ்வொரு விடியலும் நானும் பார்க்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருக்கிறாய். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காலை எழுந்தவுடன் நீ யோசிப்பது கிடையாது. இந்த விஷயம் இன்று நடந்து விடுமோ, அந்த விஷயம் நடந்து விடுமோ என்ற பதட்டத்தோடையே எழுந்திருக்கிறாய். அது போல எப்பொழுதும் இருக்கவே கூடாது. அமைதியை மட்டும் உன்னுடைய மனதில் நிலையாக வைத்துக்கொள். பதட்டமான எண்ணமோ பதட்டமான விஷயங்களையோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கொண்டு வராதே. இந்த வாராகி இருக்கிறேன், உனக்காக எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய. உன்னுடைய வாழ்வில் எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தால் அழகாக இருப்பாய் என்று அனைத்தையும் நானே அறிந்தவன். நான் உனக்கு சொல்வேன், இன்று நீ இது செய்யம்மா, நாளை இது செய் என்று நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் சொல்வேன். சொல்வதற்கு யாருமே இல்லையே, நமக்கு நல்லது செய்ய யாருமே இல்லையே, ஒரு விசேஷம் என்று வந்தால் எடுத்து செய்வதற்கு இங்கு ஆளே இல்லையே என்றெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அதற்கு ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். எனக்கு தெரியும், என்னுடைய பிள்ளையை காப்பாற்றி வழிநடத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க இந்த தாய்க்கு தெரியும். தாய்க்கு தெரியாததா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், எந்த நிலைமையில் உன்னை வைக்க வேண்டும் என்பது இந்த தாய்க்கு தெரியாதா? தாய்தானே உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தேன். நானே உன்னை நிச்சயமாக எல்லா விஷயத்திலிருந்தும் நான் காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவேன். என்னுடைய தங்கமே, வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது உனக்கு. ஆனால் நீ நினைப்பது எல்லாம் என்ன தெரியுமா? நடக்காத ஒரு விஷயம், இது நடக்குமோ அது நடக்குமோ என்று. நடந்து கொண்டு இருக்கும் விஷயத்தை எப்படி முடிக்கலாம் என்று மட்டும் பார். தேவையில்லாமல் நீயாக ஏதேதோ விஷயங்களை சித்தரித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாகவே இருக்கும். வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்வில் நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் கிடைக்கும். நீ தேடி தேடி அலைந்த அனைத்து விஷயங்களுமே இனி உன்னை தேடி வரும். தவறான விஷயம் நடக்குமோ என்று தானே நினைக்கிறாய் தங்க பிள்ளையே? தவறான விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே நடக்காது. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்னுடைய பிள்ளைக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளையை வாழ வைத்து கொண்டே இருக்கும். அமைதியோடு வாழ பழகுங்கள். எப்பொழுதும் தேவையில்லாத யோசனை வேண்டாம். இவன் சண்டைக்கு வருவானோ, இவன் தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பானோ என்ற எண்ணங்கள் வேண்டாம். யாரையுமே உன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுமதிக்க மாட்டேன். நான் தான் உனக்கு அனைத்துமாகவே இருந்து நல்ல வழி காட்டி உன்னை வாழ வைப்பேன். தேடி தேடி அலைகிறாய் சந்தோஷத்தை. சந்தோஷம் வேறு எங்குமே இல்லை தங்கமே, உன்னோடுதான் இருக்கிறது, உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆசையாக என்னிடம் தேடி ஓடி வந்தாய். என்ன சொன்னாய்? எனக்கு கஷ்டம் இருக்கிறது அம்மா, எனக்கு சரி செய்து தாருங்கள், உங்களை நம்பிதான் நான் இருக்கிறேன் என்று சொன்னாய் தானே? அதுபடிதானே நானும் உனக்கு எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். தங்க பிள்ளையே, எப்பொழுதும் அமைதியோடும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் இருங்கள். காலம் முழுவதும் இந்த வாராகி நான் உங்களுக்கு எல்லா வழியிலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து, நீங்கள் தவறு செய்தால் தவறு என்கின்றேன், சரியான விஷயங்கள் செய்தால் சரியான விஷயம் என்று சொல்கிறேன். சொல்வதற்கோ நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்கோ ஆளில்லை என்று நினைத்து தேவையில்லாமல் கஷ்டப்படாதீர்கள். உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு சரியில்லை. அதனால் நீங்கள் தான் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். உறவுகள் என்ன? இந்த உலகத்தை படைத்த ஆதிபரா சக்தியின் உருவமாகி இந்த வாராகியார் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, இந்த தாய் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது வேறு யார் வேண்டாம்? நீயே சொல் பார்க்கலாம், வேறு யார் உனக்கு தேவை? நம்பு.
உன்னை நீ முதலில் நம்பு. நீ வணங்கும் தெய்வத்தை முதலில் நம்பு. நீ நம்பினால் மட்டுமே போதும். நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் போய் வாழ்வில் நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு கிடைத்திடும். நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். நீ இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை வைத்து எதையும் தீர்மானிக்காதே. காலை எழுந்தாயானால் சுறுசுறுப்பாக உன்னுடைய வேலையை செய். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உன்னுடைய கவலைகளானது உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை செலுத்த விடாமல் எப்பொழுதுமே கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அமோகமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை எப்படி நீ மறந்தாய்? நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? நன்மைகளை மட்டுமே நான் உனக்கு செய்வேன். பல பாசங்களை நான் உனக்கு தருவேன். உனக்கு உண்மையான அன்பு காட்ட யாருமே இல்லை என்று நீ நினைப்பது எல்லாம் வீண். உனக்கு உண்மையான அன்பை காட்ட இங்கு தாயாக நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா வலியையும் எல்லா சந்தோஷத்தையும் நானே காட்டி உனக்கு திருப்திகரமான வாழ்க்கையை நானே உனக்கு கொடுப்பேன். நம்புங்கள். எல்லா விஷயத்திலும் நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். நான் யாரையுமே நம்ப மாட்டேன், எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்வதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்று நினைத்தீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையில் இப்படியே இருக்க வேண்டியதுதான். உங்களை நம்பி புது முயற்சியில் இறங்குங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நம்பி புது முயற்சியில் இறங்குங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாகவும் சாதகமாகவும் பல திருப்பங்களுடனும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு போராடி உங்களை வளர்த்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று. உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உன்னுடைய அம்மா உன்னை எப்படி வளர்த்தார்கள், உன்னுடைய அப்பா எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பது அனைத்தும் உனக்கு நன்றாகவே தெரிந்ததினால் உனக்கு எப்படி வாழ்க்கையில் வாழலாம் என்பதும் நல்லபடியாக தெரியும். அமோகமான வாழ்க்கையோ காத்துக்கொண்டு இருக்கிறது. தேவையில்லாமல் மனதில் குழப்பத்தையோ கவலையையோ போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொள்ளாதீர்கள். நல்லதை செய்வோம். நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் நல்லது மட்டுமே செய்வாய். அதற்கு நான் துணை இருப்பேன். காலம் முழுவதும் யார் யாரோ ஏதேதோ செய்கிறார்கள் என்பதற்காக அதையெல்லாம் பார்த்து நீ செய்ய வேண்டியது அவசியமே கிடையாது. அவரவர்களுக்கு பிடித்ததை அவரவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நீ உனக்கு பிடித்ததை செய். மற்றவர்களை பார்த்து அவர்கள் இதை செய்கிறார்கள், முன்னுக்கு வந்தார்கள் என்பதற்காக நீயும் அதெல்லாம் செய்து தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சந்தோஷமாக இரு. சதா சர்வகாலமும் இந்த வாராகி ஆகிய நான் துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன்.